வணக்கம்மா எல்லாருக்கும். இப்போது நான் கன்னடா தமிழ் வச்சு பேசுகிறேன். காராமணி போட்டு கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு எப்படி செய்யலாம்? காரக்குழம்பு வந்து கறி குழம்பு மாதிரி இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக சாப்பிட்லாம். சாம்பார் தொட்டுக்கவே தேவையில்லை. இந்த காராமணி குழம்புலே டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே இப்படி சாப்பிட்லாம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி செய்யுங்க நீங்கள். காராமணி வெள்ளை காராமணி இதை வந்து இல்லை காரக்குழம்பு மாதிரி பண்ணி நீங்கள் தேங்காய் வேணால் போட்டுக்கலாம், இல்லை தேங்காய் போடாமல் செய்யலாம். அங்கே பாருங்கள், பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன், வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே சாம்பார் வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயம் தான். காராமணியை வந்து அவிச்சு வச்சுருக்கிறேன் பாருங்கள். லேசாக உப்பு போட்டு இப்போ கடாய் வச்சுருக்கேன். கடாய் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதையும் கடுகு போடணும். கடுகு பொரியட்டும் பாருங்கள். கடுகு 2 வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு சூப்பராக இருக்கும். நான் பாருங்கள், கடுகு பொரியுது. இப்போது பூண்டு போடலாம். பூண்டு நல்லா வதங்கட்டும். பூண்டு நல்லா வதங்க பாருங்கள். நல்லா வதங்கின பிறகு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் பூண்டு லேசாக இப்படி கொஞ்சம் வதங்கட்டும். அந்த ஸ்மெல் வரும் லேசாக, நல்லாயிருக்கும் குழம்பு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆனியன் வெங்காயம் வந்து சாம்பார் வெங்காயம் தான் சூப்பராக இருக்கும். சாம்பார் வெங்காயம் என்கிட்ட இல்லை, பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிறேன் பாருங்கள். நல்லா இந்த வெங்காயம் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கணும். வதங்குது பாருங்கள். கொஞ்சம் சால்ட்டு போட்டு அது சீக்கிரம் வந்து அந்த வெங்காயம் வந்து தண்ணியெல்லாம் சுண்டி வந்து வதங்கும். அதனால தான் நம்ம உப்பு போடுறது. போட்டு பாருங்கள், நல்லா வதக்குறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது இந்த காரக்குழம்பு. நல்லா பூரிக்கெல்லாம் சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி நாங்கள் செய்து சாப்பிட்டோம். இது மாதிரி நீங்களும் செய்யலாம். பாருங்கள், தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து சரி மசிக்கிறதுக்கு கொஞ்சம் கையில் ஸ்மாஷ் பண்ணலாம். நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு லேசாக ஒரு அடி அடிச்சிட்டேன். தக்காளியை நல்லா ஸ்மாஷ் ஆகிடும் பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து வெறும் மிளகாத்தூள் ஒரு 1.25 ஸ்பூன் போடுறேன் பாருங்கள். அது நெக்ஸ்ட்டு வந்து தனியாத்தூள் போடுவேன் பாருங்கள். தனியாத்தூள் வந்து பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன்னு தனியாத்தூள். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இருந்ததுன்னா அதை போட்டுக்கலாம். நான் வெறும் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் போட்டிருக்கிறேன் பாருங்கள். அந்த எண்ணெயில் வந்து அந்த மிளகாய் நெடி போகிறதுக்காக நம்ம எண்ணெயில் வறுத்துக்கணும் மிளகாத்தூளை. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், தக்காளியை கொட்டி நல்லா ஸ்மாஷ் பண்ணுறேன் பாருங்கள். காரம் எல்லாம் போயிடணும், காரம் வரக்கூடாது. அதனால் நம்ம எண்ணெயில் வதக்கினா சூப்பராக இருக்கும் காரக்குழம்பு. அதனால் இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க, செஞ்சு பாருங்கள். அம்மா செய்த மாதிரி சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்லா வதக்கணும். நல்லா வதங்குது பாருங்கள். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து கத்திரிக்காவை எடுத்து போடுறேன். கத்திரிக்காவை போட்டு பாருங்கள் வதக்குறேன். நல்லா அந்த காரத்துலேயே மிளகாயிலே கொஞ்சம் அப்படி கத்திரிக்காயெல்லாம் நல்லா வதக்கிட்டு எண்ணெயிலே கத்திரிக்காய் வதக்கிட்டால் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து தொட்டுக்கவே தேவையில்லை. இந்த காராமணி கத்திரிக்காயை வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி லேசாக ஸ்மாஷ் அந்த கார நெடி போகிற வரைக்கும் நல்லா லேசாக இது பண்ணுவோம். எல்லாருமே மிளகாத்தூள் எல்லாம் அப்படி அப்படியே போட்டுருவாங்க. அது வேறு டேஸ்ட்டு. நம்ம டேஸ்ட்டாக நல்லா இருக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன் பாருங்கள். உப்பு போட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த வெள்ளை காராமணி வந்து நான் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அவிச்சு வச்சுருந்தேன், அதை கொட்டிக்கிறேன். போட்டு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். உப்பெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தேவைக்கேற்ப நம்ம உப்பு போட்டுக்கணும். உப்பு ஒரு சிலர் பாதி கொஞ்சம் உப்பு போட்டுக்குவாங்க. நம்ம வந்து அவங்கவுங்க தேவைக்கு உப்பு போட்டுக்கணும்.
அவ்வளோதான் பாருங்கள், அப்படியே கொதி வருது. நெக்ஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் சிம்மில் அப்படியே மூடி வச்சுட்டா குழம்பு நல்லா கொதி வரும். பாருங்கள், நல்லா கொதி வருது பாருங்கள். கத்திரிக்காயெல்லாம் வேகுது பாருங்கள், அருமையாக இருக்குது பாருங்கள். காராமணியும் கத்திரிக்காய் அந்த தண்ணி சுண்டி வரணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது குழம்பு, கொஞ்சம் நல்லா திக்காக கிரேவியாக ஆகட்டும். பாருங்கள், பாருங்கள், குழம்பு வந்து கொஞ்சம் கிரேவி ஆயிடுச்சு. ஒரு கொட்டை புளி, சின்ன ஒரு கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருந்தேன், அது மேலோட கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். பாருங்கள், நிறைய புளி வேணாம், ரொம்ப புளிப்பாக இருக்கும். தக்காளி 2 போட்டிருக்கோம், கொஞ்சோண்டு புளி போட்டு பாருங்கள், போட்டு பாருங்கள், நல்லா திக்காக கிரேவியாக ஆகி போச்சு பாருங்கள். சூப்பரான காரக்குழம்பு, காராமணி காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு சும்மா ஒரு 2 பத்தை தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன், லைட்டாக தேங்காய் ஊற்றிக்கிட்டேன். நிறைய இல்லை, கொஞ்சமாக ஒரு 2 பத்தை பாருங்கள், 2 பத்தை தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு சூப்பரான காரக்குழம்பு, காராமணி காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் அப்படி தேங்காய் ஊற்றுறதுனால ஒரு 5 நிமிஷம் மூடலாம். மூடி பாருங்கள், சூப்பராக கொதி வந்துடுச்சு. எண்ணெய்லாம் மேலே இப்போ தெரியுது பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கொத்தமல்லி தழையை தூவிடணும். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் காரம் குழம்பு. இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், அருமையாக இருக்கும் பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செய்யுங்க பிள்ளைங்களே. ஓகே, தேங்க்யூ, பாய்.